ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாள் செய்தியின் தலைப்பு ஆண்டவர் விரும்பும் கால்கள் என்ற தலைப்பிலே நாம் பார்க்கலாம். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 18ஆம் சங்கீதம் 33ஆம் வசனம். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி, அவர் என் கால்களை மான்களின் கால்களை போல ஆக்கி, என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என்னுடைய உயர் ஸ்தலங்களிலே என்னை நிறுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு விசுவாச அறிக்கை. அதாவது வேதத்தில் அநேக காரியங்கள் உண்டு. வாக்குத்தத்தம் இருக்கிறது, கட்டளைகள் இருக்கிறது, கற்பனைகள் இருக்கிறது. அதுபோல சில விசுவாச அறிக்கைகள், இதை நிறைய பேர் வாக்குத்தத்தமாக எடுப்பாங்க. இவர் இங்கே ஜெபிக்கிறார், அதாவது இவர் அறிக்கை இடுகிறார், விசுவாச அறிக்கை. அவர் என் கால்களை எப்படி வைப்பாராம்? மான்களின் கால்களை போல் ஆக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களிலே என்னை நிறுத்துவார் என்று சொல்கிறார், நிறுத்துகிறார் என்று சொல்லுகிறார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே மான்களின் கால்கள் என்று சொல்லுகிறது அது ஒரு ஆசீர்வாதமான அனுபவம். எல்லாராலும் ஒரு மலையில ஏறிவிட முடியாது. ஆமாம், ஆனால் ஒரு மான்கள் கால்கள் அது மலைகளிலேயும் என்ன பண்ணும்? துள்ளி குதித்து மலை பகுதிகளிலே சர்வ சாதாரணமாக போயிடும். அது ஒரு ஆசீர்வாதமான அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான சத்துவம், ஆசீர்வாதமான ஒரு சத்துவம் மான்களின் கால்கள். ஆனால் அநேகருடைய கால்கள் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நாம் இருக்கக்கூடாத இப்படிப்பட்ட கால்கள் நமக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிலும் இப்படிப்பட்ட கால்கள் நமக்கு இருக்க வேண்டும் என்கிற தலைப்பின் கீழிலும் நாம் சில வசனங்களை பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யோபின் புஸ்தகம் 4:4 வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 4:4. விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். தள்ளாடுகிற முழங்கால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய முழங்கால் தள்ளாடி கொண்டிருக்குமானால் அவனால் எந்த வேலையும் அவனால் செய்ய முடியாது. பயத்தின் நிமித்தம் தள்ளாடுகிறது, பலம் இல்லாததுனாலே தள்ளாடுகிறது. கால் வயது முதிர்ந்ததுனாலே அவர்கள் பலன் குண்டும் போது அவளை பிடித்து நிற்க வைக்க வேண்டியதாக இருக்கிறது. அவருடைய கால் பலமில்லாமல் போகிறது, தள்ளாடுகிற காலாக இருக்கிறது. அதுபோல பாவம் செய்யும் போது தேவன் அவர்களை எச்சரிக்கும் போது அவள் ஒரு பயத்தின் நிமித்தம் தள்ளாடுகிறது. கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம், தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அந்த பெல்சாத்சார் என்கிறதான அந்த ராஜா அவன் என்ன பண்ணுகிறானா? அவன் மதுபானத்தை தேவனுடைய ஆலயத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த பொற்பாத்திரங்களிலே, ஆமாம், நேபுகாத் நேச்சார் கொண்டு வந்தாரே, அவருடைய மகன் பெல்சாத்சார் என்ன பண்ணுகிறார்? அந்த பாத்திரங்களிலே அவன் மனைவி வைப்பாட்டிகள் எல்லாரும் சேர்ந்து மதுபானம் குடிக்கிறவனா. அந்த நேரத்தில் ஒரு கை உறுப்பு சுவரிலே தோன்றி மெனே மெனே தெக்கேல் உவாஷின் என்று சொல்லி எழுதப்பட்டது. அந்த வார்த்தையை பார்த்த உடனே அந்த வார்த்தையினுடைய பொருள் அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்து கால்கள், முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று அப்படியே அடித்துக் கொள்கிறது. அவன் நிற்க பலனில்லாதவனாய் மாறிவிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே தள்ளாடுகிற முழங்கால்கள் நமக்கு வேண்டாம். அது பலவீனத்தினாலே தள்ளாடுகிறதா இருந்தாலும் சரி, அது பயத்தினாலே தள்ளாடுகிறதா இருந்தாலும் சரி, அது பாவம் செய்து வருகிற தண்டனையாலே தள்ளாடுகிறதா இருந்தாலும் சரி, அந்த தள்ளாடுகிற முழங்கால் வேண்டாம். அதற்கு மாறாக ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். 121ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் என்ன கொடுத்திருக்கிறார்? 121ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார், உன் காலை தள்ளாட விட்டார். ஆமென். 66ஆம் சங்கீதம் 9 வாசியுங்கள். 66:9 வேகமாக. நம்முடைய கால்களை தள்ளாட விட்டார், நம்முடைய ஆத்மாவை உயிரோடை வைக்கிறார். கால் தள்ளாடுகிறது. அந்த தள்ளாடுகிற கால் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா சொல்லலாமா? சோத்திரம். 56ஆம் சங்கீதத்திலே
13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 56:13. நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்பியாதிருப்பீரோ. இன்னும் அநேகருடைய கால் இடறி போகிறது, தேவையில்லாத இடங்களுக்கு போகிறது, தேவையில்லாத காரியங்களை செய்வதற்கு கால் துரிதமாக போகிறது. பிரியமானே, அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஆமா, அநேகர் சொல்லுவாங்க, நான் இங்க எப்படி வந்தேன்னு தெரியல, ஏன் நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு தெரியல. இவருடைய கால் இடறி போயிருக்கிறது, போகக்கூடாத இடத்துக்கு போகிறது, இடறி போகிறதான கால்கள். அந்த கால் இடறக்கூடாது. ஆமேன், சோத்திரம். அதனாலதான் வேதத்தில் 18:8, மத்தேயு 18:8 வாசிங்க. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. அது தரித்து எழுந்து போடு. நீ 2 கை உடையவனாய் அல்லது 2 கை உடையவனாய் அல்லது 2 கால் உடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். பாத்தீங்களா, 2 கால் உடையவனாய் நீ நரகத்திலே போறது பார்க்கலும், 2 காலம் இல்லாமல் நித்தியம் போறது மேலாம். கால் இடர்ல உண்டாக்கினால் அதை தரித்து போடணும். ஆமா, இந்த வசனத்தின்படி செய்தாங்கன்னா யாருக்குமே கால் இருக்காது. எவ்வளோ காரியங்களை நம்ம இடர்றோமே, காலை தரித்தா போடுறோம். சோதரம், கவனமாக இருப்போம். ஆண்டவர் கிருபையா நம்மை காத்து கொண்டு வருகிறாரே. கால் இடறக்கூடாது. 91ஆம் பாதம் கல்லில் இடராதபடி ஆண்டவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமா, கல் இடராதபடி, பாதம் இடராதபடி அப்படின்னு சொன்னா என்ன, ஏதோ போம்பு கல் தடிக்கு விழுக்கிறத பற்றி சொல்லல. அநேகருடைய கால் பாதம் இடறுகிறதான காரியங்கள். ஆமா, அப்படியே போய் சிக்கிடுவாங்க, இடறது, ஆபத்தில் போயிடுறாங்க, மோசத்தில் போயிடுறாங்க. அது இடராதபடி ஆண்டவர் காப்பாராம். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன். எனவே இடறுதற்குரிய கால் நமக்கு இருக்கக்கூடாது. ஞானம் உள்ள பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 1:16 வாசியுங்க. நீதிமொழிகள் 1:16. அவர்கள் கால்கள் எங்க ஓடுதான்? தீங்கு செய்வதற்கு ஓடுகிற கால்கள், தீங்கு செய்வதற்கு ஓடுகிற கால்கள். அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு அநேகருடைய கால்கள் தீங்கு செய்ய ஓடுகிறது, தீங்கு செய்ய ஓடுகிறது. 6:18 வாசிங்க. நீதிமொழிகள் 6:18. இங்கே 6 காரியங்களை கர்த்தர் வெறுப்பார். அதை வாசிங்க. தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடுகிற கால் என்று அதுல ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடுகிறார்களாம். ஆமேன். பாத்தீங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16ஆம் வசனம் சொல்லுகிறது, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானது என்று சொல்லி. எனவே தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடுகிற கால் ஆண்டவருக்கு பிரியமில்லை. ஆமா, சவுல் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தீங்கு செய்வதற்கு அவன் வீடுகள் தோறும் நுழைந்து, சபைகளில் நுழைந்து கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தி, அடித்து, காயப்படுத்தி, ஆமா, அவர்களை கொலை பண்ணுவதற்கு ரோம அரசாங்கத்திலிருந்து அந்த உத்தரவை பெற்று சீறி ஓடுகிறான். அப்படி குதிரையின் மேல அவன் ஏறி பாய்ந்து ஓடும்போது தான் ஆண்டவர் நடுவானத்தில் அவனை சந்தித்தார். குருடனாய் மாறிவிட்டான். 3 நாள் அவனுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. அனனியாவை அனுப்பி ஆண்டவர் ஜெபிக்க சொல்றாரு. அவனுக்கு ஜெபியப்பா அப்படின்னு. சோத்திரம். எப்படியோ கர்த்தர் கிருபையினால் அவன் மாறி ஊழியத்தை செய்வதற்காக மாறினான். தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடுகிறது அநேகருடைய கால். ஏசாயா 59:7 இப்படியா சொல்லுகிறது, வாசிங்க. அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவி இருக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், பால் கடிப்பும் அழிவும் அவர்கள் வழியில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பொல்லாப்பு செய்ய, தீங்கு செய்ய நாம் ஓடக்கூடாது. நம்முடைய கால்கள் தீங்கு செய்ய ஓடக்கூடாது. கவனமாக நாம் இருக்க வேண்டும். இன்னொரு கால், அது ரொம்ப கொடுமையான காலாக இருக்கு. நீதிமொழிகள் 7:11 வாசிங்க. நீதிமொழிகள் 7:11. அவள் வாயாடியும்
அடங்காதவனுமானவள், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. சிலருடைய கால் வீட்டிலே இருக்காது. அங்கே ஓடும், இங்கே ஓடும், அங்கே போடும், அங்கே போய் சொல்லும், இங்கே போய் சொல்லும், அதை சொல்லும், இதை சொல்லும், அதை சொல்லும், இதை சொல்லும். என்ன பண்ணுறேன்னு தெரியல. இந்த காலை என்ன பண்ணலாம்? நீங்கள் தான் சொல்லணும். இந்த கால்கள் ஆண்டவருக்கு பிரியமே இல்லை. வீட்டில் என்ன பண்ணலையா அந்த கால்? ஆமாம், அடங்கி இருக்கல. வீட்டில் அடங்கி இருக்காதபடி, ஆமாம், வீட்டில் தங்காதபடி இந்த கால்கள் அங்கேயும் எங்கேயும் ஓடுது பாருங்க, பயங்கரமாக ஓடுது. கர்த்தர் தான் அவர்களை காத்துக்கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை, அவள் வாயாடியும் அடங்காதவளும் அப்படி இருக்கிறாங்க. ஆப்பா, அப்போ அப்படி அடங்காத காலை வச்சுட்டு போறாங்க சிலருங்க. சிலருக்கு சில நியூஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த காலத்தில் ஆல் இண்டியா ரேடியோவில் கொடுப்பாங்க நியூஸ், தந்தி பேப்பரில் கொடுப்பாங்க. இப்போ எல்லாம் செய்தி வாசிக்கிறவங்கள்ட்ட கொடுக்குறாங்க நியூஸு. அதெல்லாம் தேவையில்லைங்க. அதுக்கு ஏகப்பட்ட பணம் கொடுக்கணும். ஒன்றும் கொடுக்க வேண்டாம். யாராவது ஒரு பொம்பளைங்கிட்ட சொல்லி விட்டால் போதும், அப்படியே அந்த ஊரெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் இந்த வீடு வீடாக போகிறீங்களே, அது ஒரு ட்ராக்ஸு கையில் கொண்டு போய் இந்த ட்ராக்ஸை கொடுத்து படிங்கன்னு சொல்லிட்டு வந்துடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் பேசாதுங்க, அது பேசும். எத்தனை பேருக்கு ட்ராக்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், நான் வாங்கிட்டு வந்து தரேன். ஆமாம், ஆளுக்கு 100 ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு நாளைக்கு ஒரு 10 20 வீடோ 30 வீடோ போங்க, போயிட்டு கொடுத்துட்டு வந்துடணும். வாசலில் நின்று போய் கொடுத்துட்டு வந்துடணும். எதுவுமே பேசக்கூடாது. என்னக்கா வந்தீங்க, என்ன இப்போ பேச வந்தீங்க? எல்லாம் பேச வேண்டியதெல்லாம் எழுதி கொடுத்துருக்குறேன் பார், உட்காந்து படி அப்படின்னு சொல்லணும். வீட்டிலே தங்காத கால், நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. இந்த காலெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. சோத்திரம். யோபு 18:8 ஒரு காலை பற்றி சொல்றார். யோபு 18:8 வாசிங்க. அவன் தன் கால்களினால் வலையிலே அகப்பட்டு வலை சிக்கலிலே நடக்கிறான். ஆமாம், இது ஆம்பளைங்க போய் சிக்கிடுவாங்க வலையில. ஆமாம், அது ஆம்பளைங்களும் சிக்கிறாங்க, பொம்பளைங்களும் சிக்கிறாங்க. சீட்டு போடாதுங்கன்னா அந்த வலையில் போய் சிக்குவாங்க. ஃபண்டு கொண்டு போடாதுங்கன்னா ஆம்பளைங்க கொண்டு போய் அங்கே ஃபண்டில் கொண்டு போடுவாங்க, சிக்குறது. சில இடங்களில் போகக்கூடாது, அங்கே போகாதுன்னு சொல்லுவாங்க, சிக்கிடுவாங்க. போய் தேவையில்லாமல் போய் சிக்கல், இந்த கால் வலையிலே போய் சிக்கிறது. பிசாசானவன் வலையை விரித்துட்டு காத்துட்டு இருப்பான், எவன் மாட்டுவான், எவன் சிக்குவான் அப்படின்னு. ஆமாம், ரொம்ப கவனம். ஆண்டவரே, டெய்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் கால்கள் சிக்காதபடி காத்துக்கொள்ளும்பா அப்படின்னு சொல்லிட்டு. சோதரம், என் கால்கள் எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது, போய் சிக்கக்கூடாது. சங்கீதம் 73:18 வாசிங்க. 73:18 சங்கீதம். நிச்சயமாகவே நீர் அவர்களை சர்க்கலான இடங்களிலே நிறுத்தி இருக்கிறாராம். சர்க்கலான இடங்களில் நிறைய பேர் நின்று கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆசாப்பினுடைய சங்கீதத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே. அவன் சொல்லுறான், நான் நீதிமானாக இருக்கிறேன், நல்லவனாக இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு நல்லதே நடக்கலை, என் பிள்ளைங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல. ஆனால் தேவன் இல்லைன்னு சொல்கிறவன் துன்மார்க்கன், அவன் கண்ணு கொளுத்து போயிருக்கு, கொளுத்த கண்ணுனால் பார்க்குறான், அவன் அப்படி தலையை ஒரு மாதிரி அசைச்சு நடக்கிறான், அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்குது, எனக்கு ஒன்றுமே வாய்க்கலைன்னு ஒரு புலம்புவார். புலம்பிட்டு அப்படியே ஆலயத்தில் போய் தூங்கிடுவார். தூங்கும்போது தான் ஒரு காட்சி அவர் கொடுப்பார். அந்த துன்மார்க்கம் கொழுப்பாக எடுப்பாக பார்க்கிறவன் எங்கே நிற்கிறானா, ஒரு மலை உச்சியிலே பாறையிலே ஒரு சர்க்கலான இடத்துல நிற்கிறானாம். அவதான் ஆண்டவர் உணர்த்தினார், அவன் நின்று கொண்டிருக்கிற வாழ்க்கை சர்க்கலான இடத்துல நின்று கொண்டிருக்கிறான், நீ சமபூமியில் நிற்கிற, கவலைப்படாத, ஆண்டவனை ஆசீர்வதிப்பார் என்று. எனவே சர்க்கலான இடத்துல, வலிக்கு விழுந்துற இடத்துல நிற்கிறாங்க நிறைய பேர், அது தெரிய மாட்டேங்குது. ஆமென். சர்க்கலான இடத்துல. 2ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு சறுக்காதபடி. ஆமென். செடியாக நிற்க முடியவில்லை. அநேகர் சறுக்கி விழுறாங்க, பாவத்தில் விழுறாங்க. ஆமாம், இந்த குடி வெறியில் இருக்கிறவங்க, அவங்க போதை தெளிஞ்ச உடனே இனிமேல் நான் அதுக்கு போகக்கூடாது அப்படின்னு தான் இருப்பாங்க. திரும்பவும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சறுக்கிறது, அவனுக்கு கால் சறுக்கிறது, தீர்மானம் எடுப்பாங்க, இனிமேல் அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க, திரும்பவும் சறுக்கல்ல போயிடுறாங்க. அநேகருடைய கால்கள் சறுக்கல்ல போயிருக்கு. சங்கீதம் 18:36 வாசிங்க. சங்கீதம் 18:36.
என் கால்கள் வழுவாதபடிக்கு வலுவாதபடிக்கு நான் நடக்கிற பாதையை அகலமாக்கினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமா, வலுவாதபடிக்கு அகலமாக்கினீர், சரி சமமாய் வைத்தீர், வழுகாதபடிக்கு. கவனமாயிருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 1:1. மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் இங்கே ஒரு கால் இருக்கிறது. என்ன கால்? அவங்க துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடக்கிற கால், பாவிகளுடைய வழியில நிற்கிற கால், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார்ந்திருக்கிற கால். இது இருக்கக்கூடாது நமக்கு. ஆமென். கவனமாக இருக்க வேண்டும். துன்மார்க்கர், பாவிகள், அவருடைய வழிகள், அந்த வழிகளில் நம்முடைய கால்கள் நிற்கக்கூடாது. நான் கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டதான இடங்களிலே போய் சிக்குண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லவனும் இதில் மாட்டிடுவான். ரொம்ப கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்க வேண்டும் அன்பு தெய்வ பிள்ளைகளே. சரி, நமக்கு எப்படிப்பட்ட கால்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். சங்கீதம் 122:2 வாசிக்கலாம். சங்கீதம் 122:2. எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எருசலேம் என்று சொல்லுகிறது அது ஒரு பட்டணமாக இருந்தாலும் கூட, ஆனால் இந்த எருசலேம் ஆவிக்குரிய சபையாக இருக்கிறது. சபை. எனவே நம்முடைய கால்கள் எங்க நிற்கணுமா? சபையிலே நிற்க வேண்டும். தேவனை ஆராதிக்கிற இடத்திலே நம்முடைய சபைகள் நிற்க வேண்டும். துன்மார்க்கருடைய இடத்துல நிற்கக்கூடாது. நம் ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இல்லையா? சொல்லலாமா? ஆண்டுடைய சமூகத்திலே நிற்கிற பிள்ளைகளாக. 2 நாளாகமும் 20:5 சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமும் 20:5 வேகமாய் வாசிங்க. அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தின் புது பிரகார முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமிலும் சபையிலே நின்றான். ஒரு ராஜா, யுத்தம் வருகிறது, 3 தேசத்தார், பயம் திகில் அவனுக்கு வரும் பொழுது அவனுடைய கால்கள் எங்க போய் நின்றதாம்? சபையின் முன்பு போய் நின்றது. பிரியமானே, தேவனுடைய சபை, தேவாலயம், தேவனுடைய சமூகத்தில் வந்து நம்முடைய கால்கள் நிற்க வேண்டும். பிரியமானே, நம்முடைய கால்களை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென். இன்னொரு காலை பார்க்கலாம். நீதிமொழிகள் 4:26 வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து. உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலைவற்பட்டு இருப்பதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டு இருப்பதாக என்று. இது நீதிமான்களுடைய கால்கள். பிரியமான நீதிமான்கள் இங்க போகலாமா போக மாட்டாங்களா என்று 1க்கு 2 தடவை என்ன பண்ணுவாங்க? யோசித்து பார்த்து காரியங்களை செய்வாங்க. அவர்கள் நீதிமான்கள். நம்ம ஏதாவது போய் காரியத்தில் போய் சிக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று. எனவே நமக்கு நீதிமான்களுடைய கால்கள் நமக்கு தேவையா இருக்க. சங்கீதம் 40:2 வாசிக்கலாம். சங்கீதம் 42:2. பயங்கரமான குழியிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி. இவர் இங்கே சொல்லுகிறார், பயங்கரமான குழி, உளையான சேற்றிலிருந்து தூக்கி என்னை எடுத்தீர், என் கால்கள் கண்மலையின் மேல நிறுத்தி இருக்கிறேன். அப்படி என்றால் இந்த உளையான சேறு, இந்த குழி என்று சொல்லுகிறதெல்லாம் பாவ காரியங்கள். நம்மை பாவத்திலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்து, கண்மலை என்று சொல்லுகிறது கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு மேலாக, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட கால்கள் ஆண்டவர் விரும்புகிற கால்களாக இருக்கிறது. ஆம்பிரியமாலே, அநேகருக்கு துன்மார்க்க காரியத்திலிருந்தும் பாவ காரியத்திலிருந்தும் விடுதலை அடைவதற்கு மனதில்லாமல் இருக்கிறாங்க. அதிலே மூழ்கி போயிருப்பாங்க. அந்த மனசு இருக்கிறவங்களைத்தான் ஆண்டவர் அந்த உளையான வேற்றிலிருந்து ரட்சித்து கண்மலையின் மேலே நிறுத்துவார். அந்த எண்ணம் இருக்க வேண்டும். நான் கர்த்தருடைய பிள்ளை, பரலோகம் போக வேண்டும், நான் கர்த்தருடைய பிள்ளையாக நான் அனுதினமும் காணப்பட வேண்டும். எனவே தேவையில்லாத காரியங்களை நான் செய்யக்கூடாது, போகக்கூடாது என்று உன் காலை விலக்கி என்று சொல்லப்படுறோம். காலை விலக்கு, விலக்கணும். காலை அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது,
கவனமாக இருக்க வேண்டும் பிரியமானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 119 சங்கீதம் 59 அதே பகுதியில் இருக்கிற வாசிங்க. 119:59. என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உமது சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன் என்று சொல்லுகிறார். ஆமென். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்தமாக்கப்பட்ட கால், ஆமா, ஆண்டவருடைய சாட்சிகளுக்கு நேராக வழிகளை சிந்தித்துக் கொண்டு நான் என்ன வழியிலே போய்கொண்டிருக்கிறேன், என்ன பாதையிலே போய்கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை எங்கே போய்கொண்டிருக்கிறது, இதை சிந்தித்து சீர்பட வேண்டும் பிரியமானே. எனவே பரிசுத்தமாக்கப்பட்ட அது கால்களை குறிக்கிறது. பரிசுத்தமாக்கப்பட்ட கால் நீதியை செய்கிறது, நீதிமானாய் நிற்கிற கால். ஆமென். யாத்திராகம் 30:21 வாசிக்கலாம். அவர்கள் சாகாதபடிக்கு தன் கைகளையும் களவு கடவர்கள். 40:31 அதே யாத்திராகம் 40:31. ஆரோனும் குமாரரும் கையும் கால்வையும் கழுவினார்கள். முதலாவது பரிசுத்தமாக்கப்பட்ட கால் என்று பார்த்தோம். இது சுத்திகரிக்கப்படுகிற கால், சுத்திகரிக்கப்பட வேணும். இந்த கட்டளையை பெற்று அவர்கள் என்ன பண்ணாங்க, தங்களுடைய கால்களை சுத்திகரித்துக் கொண்டார்கள், கழுவினார்கள். பிரியமானே, ஆண்டவரும் கூட திருப்பந்தி கொடுக்கும்போது என்ன சொன்னார், ஆமாரு, முழுகினவன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும் என்று சொல்லி. அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், அந்த காலை கழுவினோன்னு ஒரு மனிதனுடைய உள்ளமெல்லாம் பரிசுத்தமாகி விடாது, ஆனாலும் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதை மனரீதியிலேயே நாம் பண்ண வேண்டும். ஆமாம், அன்றைக்கு அவர் தாழ்மையை குறிப்பதற்காக, நான் உன்னை விடவும் பெரிய ஆளும் இல்லை, நீ என்னை விடவும் சிறிய ஆளும் இல்லை, நம்ம எல்லாரும் சமம்தான் அப்படின்ற ஆண்டவர் ஒருவர் ஏற்றுக்கொள்வதற்காக சீடருடைய கால்களை இயேசுவே கழுவினார். அது தாழ்மையை குறிக்கிறது பிரியமானே. எனவே நம்முடைய கால் சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய உள்ளம் சுத்திகரிக்கப்படும். அதனால தான் நாம் கால் கழுவாமல் கொடுக்கறது காரணம்னா, உள்ளம் சுத்திகரிக்கப்படணும். ஆமாம், இல்லையா சொல்லலாமா? ஆமாம், உள்ளம் சுத்திகரிக்கப்படணும். உள்ளம் சுத்திகரிக்கப்பட்டாலே எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டது தான். ஆமாம், யாரும் அழுக்கோடு ஏதாவது சேத்துல மிதிச்சுட்டு அப்படியே சர்ச்சுக்குள்ளே வருவாங்களா? வரமாட்டாங்க. காலை கழுவி சுத்திகரிச்சுட்டு தான் வருவாங்க. சுத்தமான காலோடு தான் உள்ளால வருவாங்க. அப்போ ஏன் ஆண்டவர் சொல்கிறார், உன் உள்ளம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிப்பு அவசியம். ஆமாம், துணிகரம் இஷ்டத்துக்கு போயிடுறோம், அதெல்லாம் வேண்டாம் பிரியமானே. சுத்திகரிக்கப்பட்ட கால்கள் காணப்பட வேண்டும். சோதரம். சங்கீதம் 25:15. சங்கீதம் 25:15. என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, யாருடைய கால்களை ஆண்டவர் வலைக்கு நீங்களாக்கி விடுவாராம்? யாருடைய கால்களை? அதே வசனத்தில் தான் இருக்கு. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரை யார் நோக்கி கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கால்களை ஆண்டவர் வலைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமென். புரிகிறதா? கர்த்தரே நோக்கிட்டு இருக்கணும், கர்த்தருடைய வழியை பின்பற்றணும், கர்த்தரை பார்க்கணும். அப்போ உங்களுடைய கால்கள் போய் வலைகளிலே சிக்காமல் ஆண்டவர் பாதுகாப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மனிதனுடைய பொய்யான விளம்பரங்களை நாம் நோக்கி பார்க்க கூடாது. ஆமாம், பொய்யான விளம்பரங்கள் வந்து அப்படி விளம்பரங்கள் எல்லாம் தான் நம்மளை என்ன பண்ணுகிறது, அப்படியே மோசம் போக்கி விடுகிறது. கவனமாக இருக்க வேண்டும் பிரியமான தேவன் பிள்ளைகளே, கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய கால்கள் வலையில சிக்காமல் இருக்கணும்னா கர்த்தரை நம்ம நோக்கி பார்க்கணும். நம்முடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் 3:13. இங்க ஒரு நல்ல ஒரு கால்கள். யோசுவா 3:13 வாசிங்க. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவர் ஆகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள்
கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் யோர்தானுடைய தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். இங்கே யோசுவாவிட்ட ஆண்டவர் சொன்னா, நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. நீங்க யோர்தான் கரைபுரண்டு ஓடுகிறது. ஆசாரியர்கள் உடன்படிக்கப்பட்டு சுமந்து கொண்டு போக வேண்டும். அவளுடைய உள்ளங்கால் அந்த தண்ணீரில் பட்ட உடனே அந்த யோர்தான் தனியாக வழிவிடும் என்று சொன்னார். அதே போல அவர்கள் தங்களுடைய உள்ளங்கால்கள் அங்கே வைத்த உடனே ஓடி வந்த தண்ணீரானது குவியலாக நின்று விட்டது. இவர் வெட்டாந்தரையிலே நடந்து போனார். பொருள் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, ஒரு அதிகாரம் படைத்ததான கால்கள். ஆண்டவர் ஆசாரியருடைய கால்களில் ஒரு அதிகாரத்தை வைத்தார். அவர்கள் கால் பட்ட இடம் என்ன ஆகும்? ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் நாங்கள் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, சில இடங்களில் போய் சில வீடுகள் பாழாய் போய் கிடக்கும், சில வீடுகளில் கஷ்டம் துன்பம், அங்கே போய் நின்று ஜெபிக்கும் போது நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே, ஆசாரியருடைய உள்ளங்கால் பட்ட உடனே யோர்தான் எப்படி போயிடுச்சு? பின்னிட்டு போனது போல இந்த குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாம் போட்டோம். இப்போ என் கால் இங்கே வந்து பட்டிருக்கு. இயேசுவின் நாமத்தினாலே அந்த பொல்லாத கிரியில அழித்து போடுறோம்னு ஜெபிப்போம். ஆமாம், அந்த கால்களிலே அதிகாரத்தை ஆண்டவர் வைத்தார். ஆமென். நம்முடைய கால்கள் அதிகாரம் உள்ள கால்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 10:11 வாசிக்கலாம். அங்கேயும் ஆண்டவர் இதை சொல்லுவார். வாசிங்க. இன்னொரு காரியம் அங்கே சொல்லுவார். மத்தேயு 10:11 சீசர்களை அவர் அனுப்பும்போது, எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது பாத்திரமானவர் யார் என்று விசாரித்து நீங்க புறப்படும் அளவும் அவங்க தங்கியிருங்க. பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களுக்கு திரும்ப கடவுது. அடுத்தது வாசிங்க. எவனாயிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமல் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது புறப்பட்டு போகும்போது கால்களிலே படிந்த தூசியை உதறிட்டு போங்க. நியாயத்தின் நாளில் அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கலாம் சோதோம் குமாரத்துக்கு நேரிடுவது. இதன் பொருள் என்ன பிரியமானே? ஆண்டவர் ஊழியக்காரர்களை அனுப்பும்போது சொல்றாரு, ஒருத்தவங்களை ஏற்றுக்கொள்ளலையா, காலில் இருக்கிற தூசியை உதறிட்டு வாங்க. நியாய தீர்ப்பு நாளில் அவங்களுக்கு வேண்டியதை அது நான் செய்வேன்றார். ஆமா, அதிகாரம். கொரிந்தியரின் புஸ்தகத்துல உங்களை நியாயம் தீர்ப்பதற்கு பரிசுத்தவான்கள் இல்லையோ, நீங்க ஏன் உலகத்திடத்துல போறீங்கன்னு கேட்பார். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? கொரிந்தியர் 6:2 வாசிங்க. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? ஆமா, கவனமா இருக்கணும். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பாங்க. அதனால நியாயம் பேச எங்களை கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் சொல்றதுக்கு என்ன பண்ணி ஆகணும்? கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். இல்லைன்னா அப்படி ஒரு 2 தட்டு தட்டிட்டு போயிட்டே இருப்போம், காலில் இருக்கிற தூசியை. சோதரம். கவனமாக இருக்க வேண்டும் பிரியமானே. அதிகாரம் படைத்த கால்கள் நம்மகிட்ட இருக்கணும். அதே மாதிரி தான் நீங்களும். ஆண்டவர் உங்களை சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள், தேவனுடைய பிள்ளைகள். அந்த அதிகாரம் உள்ளவர்கள் தான் அதை செய்ய முடியும். கவனமாக இருப்போம் பிரியமானே. கடைசியாக ஒரு கால். யாத்திராகமம் 3:5 வாசிக்கலாம். இது என்ன காரியம் என்றால், மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒரே பர்வதம் மட்டும் வந்தபோது முச்செடி மத்தியிலே தேவன் அங்கே தோன்றுகிறார். வாசிங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அது என்ன, இது அற்புத காட்சி. அந்த செடியில ஒரு நெருப்பு எரிகிறது, முட்செடியில. ஆனால் அந்த செடி வேகவில்லை, அக்கினி மட்டும் ஜுவாலித்து எரிகிறது. அந்த அற்புத காட்சியை பார்ப்பதற்கு கிட்டே நெருங்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீ கிட்டே வராதே, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை அவிழ்த்து போடு,
நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். இதே காரியத்தை யோசுவாவுக்கும் சொல்லுவார். யோசுவா 5:15 வாசியுங்கள். யோசுவா 5:15. அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். அங்கே மோசே இடத்துல சொன்னார், நீ நிற்கிற இடம் எங்க நிக்கிறாங்க இவங்க எல்லாம்? இப்போ மலைப்பகுதியில நிக்கிறாங்க. இவங்க எங்க நிக்கிறாங்க? வனாந்தரத்துல மலைப்பகுதியில நிக்கிறவனே பார்த்து ஆண்டவருடைய பிரசன்னம் வரும்போது அவர் சொல்லுகிறார், நீ நிக்கிற இடம் என்ன இடம்? பரிசுத்த இடம். காலில் இருக்கிற செருப்பை கழட்டி போடணும். பெத்தேல் என்று சொன்னால் தேவன் இருக்கிற வீடு. தேவன் இருக்கிற வீடு. அதன் பிறகு திரும்ப வரும்போது ஏல் பெத்தேல்னு பேர் வச்சாரு. தேவன் இருக்கிற தேவனுடைய வீடு. புரிகிறதா? ஏல் என்றால் தேவன், பெத் என்றால் வீடு. பெத் ஏல் என்றால் தேவனுடைய வீடு. இன்னொரு இடத்துல சொல்றார், ஏல் பெத்தேல், தேவன் வீடு திரும்பவும் தேவன் அப்படின்னு சொன்னா என்ன? தேவன் இருக்கிற தேவனுடைய வீடு. அல்லேலூயா சொல்லலாமா? எல்லா வீட்டிலையும் தேவன் இல்லை, எல்லா கோயில்களிலும் தேவன் இல்லை. அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொல்லும்போது சொல்லுகிறார், நான் கைகளினாலே கட்டின தேவாலயத்திலே நான் கட்டிடத்தில் என்ன மாட்டேன், வாசமாய் இருப்பதில் என்னன்னார், உங்களையும் என்னையும் தேவாலயமாய் தெரிந்து கொண்டார். புரிகிறதா உங்களுக்கு? கவனமா இருக்க வேண்டும். நம்முடைய கால்கள் அர்த்தம் என்ன? பயபக்தி இருக்கணும். நம்முடைய காலில் பயபக்தி இருக்கணும். காலில் அதிகாரம் இருக்கிறது ரைட்டு, காலில் தூசி உதறி போட்டுருவ, நீ சொல்றது நடந்துடும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல தேவபக்தியாயிரும். தேவபக்தியா இருந்துட்டு தான் அந்த அதிகாரத்தை என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். இன்னைக்கு தேவபக்தி இல்லை. மலையிலே, மலை அடிவாரத்திலே முச்செடி எரிகிறது. மோசே ஆடு மேய்த்துட்டு இருக்கிறான். அவன் அங்கே போகும்போது ஆண்டவர் சொல்றான், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, முதல்ல காலை செருப்பை கழட்டுறா அப்படின்னு. ஆமென். இன்றைக்கு அநேகர் பெருமை என்கிற செருப்பை கழட்ட தெரியல, கோபம் என்கிற செருப்பை கழட்ட தெரியல, வாக்குவாதம் என்கிற செருப்பை கழட்ட தெரியல. பாதரட்சையை கவனமாக இருக்க வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. எனவே இங்கே பார்க்கிறோம், தேவ சபையிலே நிற்கிற கால் நீதிமான்களின் கால், பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய கால், சுத்திகரிக்கப்பட்ட கால், வலையிலே சிக்காமல் இருக்கிற கால், அதிகாரம் நிறைந்த கால், பயபக்தி தாழ்மை நிறைந்த கால். கடைசியாக வந்து சொல்லி முடிக்கிறேன் பிரியமானே. ஏசாயா 52:7. இந்த கால்கள், அந்த சுத்திகரிக்கப்பட்ட கால்களை தான் ஆண்டவர் எப்படி வைப்பாராம்? வாசிங்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர், இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே பிரியமானே, ஆண்டவர் விரும்புகிற கால்கள் எப்படிப்பட்ட கால்கள்? ஆண்டவர் விரும்புகிற கால்கள் எப்படிப்பட்ட கால்களாக இருக்க வேண்டும்? தேவ சபையிலே நிற்கிற கால்களாக இருக்க வேண்டும். நீதிமான்களுடைய கால்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய காலாக இருக்க வேண்டும். சுத்திகரிக்கப்பட்ட காலாக இருக்க வேண்டும். வலைகளிலே சிக்காத காலாக இருக்க வேண்டும். அதிகாரம் நிறைந்த காலாக இருக்க வேண்டும். பயபக்தியும் தாழ்மையும் நிறைந்த காலாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கால்களை தான் ஆண்டவர் சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேலே அழகாயிருக்கிறது என்று சொல்லி. எந்த மலைகளின் மேலே அழகாயிருக்கும் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே வரும்பொழுது அவரோடு கூட பரிசுத்தவான்களையும் கொண்டு வரவராம். அவருடைய கால் ஒலிவ மலையிலே படுமாம். அந்த ஒலிவ மலை 2ஆக பிரியுமாம். அந்த மலை முழுவதும் பரிசுத்தவான்களுடைய கால்களால் நிறைந்திருக்கும். அதைத்தான் அங்கே சொல்லுகிறார் தீர்க்க தரிசனமாக. பரிசுத்தவான்களுடைய சுவிசேஷ அறிவிக்கிறத கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கால்கள் எப்படி இருக்குமா? மலைகளின் மேல் அழகாக இருக்கும். அல்லேலூயா சொல்லலாமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே நமக்கு இருக்கக்கூடாத கால்கள், எப்படிப்பட்ட கால்கள் நமக்கு இருக்கக்கூடாது? தள்ளாடுகிற கால் நமக்கு இருக்கக்கூடாது. இடறுவதற்கேறான காரியங்களை செய்கிற கால் நமக்கு இருக்கக்கூடாது. தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடுகிற காலாக இருக்கக்கூடாது.
வீட்டிலே தங்காத கால்களாக இருக்கக்கூடாது. துன்மார்க்கருடைய வலையிலே சிக்குகிற காலாக இருக்கக்கூடாது. சர்க்கலான இடங்களிலே நிற்கிற காலாய் இருக்கக்கூடாது. துன்மார்க்கர் பாவிகள் வழியிலே நிற்கிற காலாய் நம்முடைய கால் இராதபடி நம்மை காத்துக்கொள்வோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கால்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். தாவீது விண்ணப்பம் பண்ணும்போது சொல்கிறார், என் கால்களை மான்களின் கால்களைப் போல மாற்றி உயர் ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுகிறீர்கள். நாம் ஜெபிக்கலாம், முழங்கால் படியிடலாம். பரலோக பிதாவே, எங்கள் கால்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கப்பா. எங்கள் கால்கள் பரிசுத்தமான கால்களாய் மாறும்படி உம்முடைய கால்களிலே ஆணி அடித்தார்கள் ஆண்டவரே. உம்முடைய 2 கால்களையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து ஆணியினாலே அடித்தார்களே, அந்த ஆணியிலே நீர் தொங்கிக் கொண்டிருந்தீரப்பா. அந்த புண்ணியத்தினாலே நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோமே, அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட கால்களாக இருக்க கிருபை தாரும். நீதிமான்களுடைய கால்களாக ஆண்டவரே கிருபை தாரும். இந்த கால்கள் எங்கும் போய் சிக்கக்கூடாது. ஆண்டு உதவி செய்யும். பயபக்தி அதிகாரம் நிறைந்ததா இருக்கட்டும். உம்முடைய வருகையிலே அந்த கால்கள் அழகாக இருக்கும் என்று நீர் சொல்லுகிறீங்களப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கவனமாய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து முடிக்க உதவி செய்யும் ஆண்டவர். உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். கனம் துதி மகிமை யாவும் எடுத்துக்கொள்வோம். பேசுகிறோம் ஜெபிக்கிற அன்பிருக்கின்ற பரலோக பிதாவே, ஆமென்.